Hello everyone, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ் 7th ஃபர்ஸ்ட் சாப்டர் அதாவது போயம் ஹம் பஞ்சி உன்முக்த் ககன் கே பார்க்க போகிறோம். இந்த போயமோட போயட் யாருன்னா சிவ்மங்கல் சிங் சுமன். ஓகே, ஸோ டைட்டிலோட மீனிங் நம்ம பார்த்துடலாம். பஞ்சினா பேர்ட்ஸ், உன்முக்தனா ஃப்ரீ, ககன்னா ஸ்கை. அதாவது நாங்கள் பறவைகள் வந்து ஃப்ரீ ஸ்கையில் பறக்கிறவங்க. ஸோ இந்த லிட்டரல் மீனிங் என்னென்னா வி பிலாங் டு தி ஃப்ரீ ஸ்கை அப்படின்னு பேர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம் மூலயமா வந்து கவி வந்து பேர்ட்ஸோட ஃபீலிங்கை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ பேர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்மளே வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து தங்கத்தட்டில் சாப்பாடு கொடுத்தாலுமே வந்து நம்ம ஹாப்பியாக இருக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி ஸோ இங்கே பேர்ட்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களை வந்து நீங்கள் தங்கத்தில் செஞ்ச ஒரு கேஜில் அடைச்சி வச்சாலுமே வந்து நாங்கள் ஹாப்பியாக இருக்க மாட்டோம். எங்களுக்கு வெளியே வந்து சுதந்திரமாக பறக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் இந்த போயமோட கான்டெக்ஸ்ட். நம்ம இப்போ லைன் பை லைன் மீனிங் பார்க்கலாம். ஹம் பஞ்சி உன்முக்த் ககன் கே पिंजर बंद न गा पाएंगे, कनक तीलियों से टकराकर पुलकित पंख टूट जाएंगे. ஸோ வேர்ட் மீனிங்ஸ் என்னன்னா, உன்முக்தனா ஃப்ரீ, பிஞ்சர்னா கேஜ், பத்தனா அடைச்சி வைக்கிறது, ஸோ கேஜில் அடைச்சி வைக்கிறது, கணக்கனா கோல்டு, ஓகே, அண்ட் டக்கராக்கர்னா மோதுறது, புலுக்கித்தனா ஹாப்பினஸ். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேர்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ ஸ்கையில் பறக்கிறவங்க தான், எங்களை வந்து கேஜில் வந்து கட்டி வைக்காதீங்க, அப்படி கட்டி வச்சிங்கன்னா எங்களால் பாட முடியாது. கானானா டு சிங். கணக்குனா கோல்டு. ஸோ கணக் தீலியான்றது எதை சொல்கிறாங்கன்னா கோல்டன் பார்ஸ், ஸோ கேஜோட கோல்டன் பார்ஸ். ஸோ எங்களோட ஹாப்பியான ஃபெதர்ஸ், பங்கனா ஃபெதர்ஸ், ஸோ எங்களோட ஹாப்பியான ஃபெதர்ஸ் வந்து அந்த கோல்டன் பார்ஸில் பட்டு உடஞ்சி போயிடும். டூட்டு ஜாயிங்கன்னா உடஞ்சி போயிடும். ஓகே, ஸோ இந்த 4 லைன்ஸில் வந்து போயிட்டு என்ன சொல்ல வராருன்னா, பேர்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஸ்கையில் பறக்கிறவங்க தான், எங்களை வந்து கேஜுக்குள்ளே அடைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களால் ஹாப்பியாக பாட முடியாது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் எங்களை அடைச்சி வைக்கிறது அது ஒரு கோல்டன் கேஜாக இருந்தாலுமே சரி, நாங்கள் வந்து அதுக்குள்ளே ஹாப்பியாக இருக்க முடியாது எங்களால். हम बहता जल पीने वाले मर जाएंगे भूखे प्यासे, कहीं भली है कटुक निमोरी कनक कटोरी की मैदा से. ஓகே, இங்கே பெஹத்தா ஜல்னா ஃப்ளோயிங் வாட்டர், மர் ஜாயிங்கன்னா நாங்கள் செத்து போயிடுவோம். பூக்கே பியாசே அப்படின்னா, பூக்கேனா பசி, பியாசேனா தாகம், கட்டுக்குன்னா கசப்பு, நிபோரின்றது வந்து வேப்பம் பழம், கணக்குன்னா ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம கோல்டு, கட்டோரின்றது கிண்ணம், மேதானா மைதா, அதாவது அவங்களோட சாப்பாடு மைதா மாவு. ஸோ இங்கே வந்து பேர்ட்ஸ் என்ன சொல்ல வராங்களா, அவங்க வந்து ஓடுற தண்ணியை, அதாவது ஃப்ளோயிங் ரிவர் வாட்டரை குடிக்கிறவங்க. அவங்கள வந்து நீங்கள் அடைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எதுவுமே சாப்பிடாம எதுவுமே குடிக்காமல் வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க, அவங்க செத்து போயிடுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து கொடுக்குற தங்க கிண்ணத்தில் கொடுக்குற சாப்பாட்டை விட எங்களுக்கு வெளியே கிடைக்கிற கசப்பான வேப்பம் பழம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் பேர்ட்ஸ் பேசிக்கலி என்னென்னா, எங்களை வந்து அடைச்சி வச்சு எவ்வளோ நல்ல சாப்பாடு கொடுத்தாலும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலுமே வந்து எங்களுக்கு வெளியே சுதந்திரமாக கிடைக்கிற தண்ணியும் வெளியே சுதந்திரமாக கிடைக்கிற கசப்பான பழமும் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. स्वर्ण श्रृंखला के बंधन में अपनी गति उड़ान सब भूले, बस सपनों में देख रहे हैं तरु की फुनगी पर के झूले. ஸோ ஸ்வர்ணனா அகெயின் வந்து அது கோல்டு தான். அது ஷ்ரிங்க்லானா செயின், பந்தனா கட்டி போடுறது, கத்தியனா ஸ்பீடு, உடான் ஃப்ளைட் பறக்கிறது, அண்ட் தென் பூலேனா பூல்னா அப்படின்றது மறந்து போகிறது, தென் சப்னோனா ட்ரீம் கனவு, தரு அப்படின்னா ட்ரீ, ஃபுனிகின்றது வந்து ஒரு மரத்தோட டாப் மோஸ்ட் பிரான்ச், அது ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஜூலேன்றது வந்து ஊஞ்சல். இங்கே பேர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்கள் தங்க சங்கிலியால் கட்டி வச்சிங்கன்னா எங்களோட ஸ்பீடு, நாங்கள் பறக்கிறது எல்லாமே வந்து எங்களுக்கு மறந்து போச்சு. அண்ட் மரத்து மேலே இருக்கிற டாப் மோஸ்ட் பிரான்ச்சஸில் வந்து அந்த பேர்டு உட்காரும் போது காற்று வந்துச்சுன்னா லைட்டாக ஆடும் இல்லையா, அதை தான் வந்து அந்த ஊஞ்சல் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த ஊஞ்சலில் வந்து உட்காந்து ஊஞ்சல் ஆடுறத வந்து எங்களால் வந்து கனவுல மட்டும் தான் பார்க்க முடியுது. இப்படி சப்னோன்றது கனவு இல்லையா, ஸோ எல்லாமே வந்து இப்போ எங்களுக்கு கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் 4 லைன்ஸ் பார்க்கலாம். ऐसे थे अरमान की उड़ते नीले नभ की सीमा पाने, लाल किरण सी चोंच खोल चुगते तारक अनार के दाने. ஸோ இங்கே வந்து
பேர்ட்ஸ் வந்து இந்த 4 லைன்ஸ் வந்து தன்னுடைய ஆசையை வந்து சொல்லுது, தன்னுடைய டிசையர் அதை பற்றி சொல்லுதுங்க. ஓகே, ஸோ அர்மானா விஷ் ஆர் டிசையர். அதுக்கப்புறம் வந்து நீலேனா ப்ளூ, நப்னா ஸ்கை, சீமா சீமானா லிமிட்ஸ், லால் லால் கிரண் அதாவது ரெட் ரேஸ், சன்னோட ரெட் ரேஸ் அதை தான் சொல்கிறாங்க இங்கே. சோஞ்சனா பீக், தாரக் அப்படின்னா ஸ்டார், அனாரனா மாதுளம் பழம், தானேனா சீட்ஸ். ஸோ அனார்கே தானேனா பொமோகிரானட் சீட்ஸ். ஓகே, ஸோ இது மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பேர்ட்ஸ் வந்து தன்னுடைய ஆசையை சொல்லும் போது என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கும் வந்து ப்ளூ ஸ்கையில் இருக்கிற லிமிட்ஸ் டச் பண்ணணுன்றது எங்களுக்கும் ஆசை, அவ்வளோ மேலே பறக்கணுன்றது தான் எங்களுக்கும் ஆசை. அண்ட் எங்களோட பீக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சன்னில் வர ரேஸ் மாதிரி ரெட் கலரில் இருக்குது. அண்ட் அந்த ரெட் கலர் பீக்கால் வந்து நாங்கள் வந்து எதை சாப்பிட்றோன்னா தாரக் அனார்கே தானே அப்படின்னா ஸ்டார்ஸை வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறோம். அந்த ஸ்டார்ஸ் எப்படி இருக்குன்னா பொமோகிரானட் சீட்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நாங்களும் வந்து ரெட் கலர்ஸ் பீக்கால் வந்து பொமோகிரானட் சீட்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்டார்ஸை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த 4 லைன்ஸில் வந்து பேர்ட்ஸ் தன்னுடைய ஆசையை வந்து இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. இந்த 4 லைனில் வந்து பேர்ட்ஸ் வந்து தன்னுடைய ஆசைகள் எல்லாம் வந்து சொல்லுது. பட் அதனால் வந்து தன்னோட எந்த விஷயமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல, ஏன்னா அதை வந்து நம்ம இப்போ கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம். होती सीमाहीन क्षितिज से इन पंखों की होड़ा होड़ी, या तो क्षितिज मिलन बन जाता या तंती सांसों की डोरी. क्षितिஜனா என்னென்னா நம்மளோட எர்த் அண்ட் ஸ்கை மீட் பண்ணுற இடம், அதாவது மீட் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும், பட் ஆக்சுவலி அது நடக்காது. அந்த பாயிண்ட் பேர் தான் வந்து ஷித்திஜ், நம்ம இங்கிலீஷில் வந்து ஹொரைசன் சொல்லுவோம். சீமா ஹீனா லிமிட்லெஸ். ஓகே, அண்ட் ஹோடா ஹோடினா கைண்ட் ஆஃப் காம்படிஷன். ஸோ இங்கே பேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அந்த லிமிட்லெஸ் ஷித்திஜை வந்து டச் பண்ணுறதுக்காக எங்களுக்குள்ளே வந்து ஒரு காம்படிஷன் இருக்கும். நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளை பண்ணி அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த ஜேர்னியில் வந்து என்ன நடக்கும்னா, யாத்தோ ஷித்திஜ் மிலன் பன் ஜாத்தா. ஸோ அப்படி நாங்கள் பறந்து போய் அந்த ஹொரைசனை டச் பண்ணும் போது என்ன நடக்கும்னா, எதர் நாங்கள் அதை டச் பண்ணுறதுல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம், இல்லைன்னா என்ன ஆகும், எங்களோட மூச்சு காற்று நின்று நாங்கள் அங்கேயே செத்து போயிடுவோம். ஸோ இந்த 4 லைனில் வந்து பறவைகள் என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் பறந்து போய் வந்து அந்த ஷித்திஜை டச் பண்ணும்போது எங்கே உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து சுதந்திரமாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட் 4 லைன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. नीड न दो चाहे टहनी का आश्रय छिन्न भिन्न कर डालो, लेकिन पंख दिए हैं तो आकुल उड़ान में विघ्न न डालो. மீனிங்ஸ் பார்த்துடலாம். நீடனா நெஸ்ட்டு கூடு, டெஹனியனா பிரான்ச், ஆஷ்ரயனா இருக்கிற இடம், அதாவது பேர்ட்ஸ் எங்கே இருப்பாங்க, நெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நெஸ்ட்டு. சின்ன பின்னனா டு டெஸ்ட்ராய், பங்கனா ஃபெதர்ஸ், ஆக்குலனா வெரி எக்ஸைட்டட், ஆல்வேஸ் ரெடி, எப்பயுமே ரெடியாக இருக்கிறது, உடானனா ஃப்ளைட், விக்னனா டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த 4 லைன் மூலிமா வந்து பேர்ட்ஸ் வந்து மனுஷங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களை மரத்து மேலே கூடு கட்ட விடலைனாலும் பரவாயில்லை, நாங்கள் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணாலும் பரவாயில்லை, ஆனால் கடவுள் வந்து எங்களுக்கு ஃபெதர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் ஆக்குல் உடான், அதாவது நாங்கள் எப்பயுமே ரெடியாக இருக்கோம், எப்பயுமே பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ரெடியாக இருக்கும் போது எங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காதீங்க எங்களுக்கு. ஸோ பேசிக்கலி இங்கே வந்து பேர்ட்ஸ் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ கடவுள் வந்து எங்களுக்கு படைச்சதே வந்து பறக்கிறதுக்காக தான் படைச்சிருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் எங்களோட நெஸ்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணாலும் பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் நாங்கள் பறக்கிறத வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க, எங்களை வந்து கூட்டுக்குள்ளே அடைச்சி வைக்காதீங்க. ஸோ பேர்ட்ஸ் வந்து ஹியூமன்ஸ் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது அந்த 4 லைன்.